பிரித்தானியாவின் புதிய அரச ஓய்வூதிய விகிதங்கள் 2026-2027 ஆண்டிற்காக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் 1950 ஆண்டிற்கு முன் பிறந்த முதியவர்கள் சமீபத்தில் ஓய்வு பெற்றவர்களை விட கணிசமான அளவு குறைவான தொகையையே பெறுவார்கள் என்று இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. பிரித்தானியாவில் 2 வகையான ஓய்வூதிய முறைகள் உள்ளன. 2016 ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதிக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அதற்கு பின் ஓய்வு பெற்றவர்கள் என பிரிக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் புதிய ஓய்வூதியத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு 12,547 பவுண்டும், பழைய அடிப்படை அரச ஓய்வூதியம் ஆண்டுக்கு 9,615 பவுண்டும் கொடுப்பனவாக பெறுவார்கள். இதன் மூலம் பழைய முறையில் இருப்பவர்கள் புதியவர்களை விட ஆண்டுக்கு 2,932 பவுண்டு குறைவாக பெறுவார்கள். அண்மையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு சுமார் 575 பவுண்ட் உயர்வு கிடைக்கும் நிலையில் பழைய முறையிலுள்ள முதியவர்களுக்கு 440 பவுண்டு மட்டுமே உயர்வு கிடைக்கும். ஓய்வு பெற்ற காலம் மற்றும் தேசிய காப்புறுதி பங்களிப்புகளின் அடிப்படையிலேயே இந்த தொகை தீர்மானிக்கப்படுகின்றது. பணவீக்கம், ஊதிய வளர்ச்சி அல்லது 2.5% ஆகியவற்றில் எது அதிகமோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதியம் உயர்த்தப்படும் ட்ரிபிள் லாக் முறை தற்போதும் நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் பழைய மற்றும் புதிய முறைகளுக்கு இடையிலான இந்த இடைவெளி தற்போதும் முதியவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.